சுவாமி சரணமையப்பா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மறுநாள் விடிஞ்சா நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் புது வருஷம் சிறப்பாக சந்தோஷமாக இருங்க, நல்ல மாதிரியாக இருக்கணும். வெளியில் போகும்போது வாகனத்தெல்லாம் பார்த்து ஓட்டுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செவ்வாய்க்கிழமை புட்லூர் கிளம்புறோம், ஃபேமிலியோட புட்லூர் கிளம்புறோம். புட்லூருக்கு போயிட்டு 5 கோயில் இருக்காங்க. வீரராகவர் கோயில், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஜல நாராயணர் கோவில், தட்சிணாமூர்த்தி குரு பகவான், அடுத்தது புட்லூர் அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். நாங்கள் அந்த 5 கோயிலும் சிறப்பாக இருக்கும். எப்படின்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. இப்போ கோயிலுக்கு போகலாம். சுவாமி சரணம். இப்போ 5 கோயில் பார்க்குறோன்னு வந்திருக்கோம். அதில் இது பஞ்சமுக ஆஞ்சநேயர், பிரம்மாண்டமான ஒரு மூலஸ்தானம். ஒரு முகம் ஆஞ்சநேயர் முகம், இன்னொரு முகம் பகவான் முகம் இருக்குது. வேறு லெவலில் இருக்க கோவில். இது திருவள்ளூர் மாவட்டம். புட்லூரில் இறங்கி வரணும். 5 கோவிலில் இது ஒரு கோவில். பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இது. சுவாமியே சரணமையப்பா. இப்போ 2வது திருத்தலம் ஜலநாராயணர். ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் இது. பெருமாள் கோவில் தான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாளை தவிர பெருமாள் எல்லா சாமியும் இருக்குது. ஐயப்ப சாமி, சாய்பாபா, சிவன், முருகர், விநாயகர், இந்த மாதிரி அதேமாரி குருமார்கள் எல்லாமே இருக்காங்க. நியூ இயர் அன்றைக்கி பயங்கர விசேஷம். மற்ற 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக இங்கே இருக்கும். ஜலநாராயணர் ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட கோவில். ஃபஸ்ட்டு பார்த்தது பஞ்சமுக ஆஞ்சநேயர், 2வது ஜலநாராயணர். கண்டிப்பாக அந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த 5 கோயிலை நெக்ஸ்ட்டு காட்டுறோம். சுவாமி சரணம். 3வது திருத்தலம் சனீஸ்வர பகவான், 2வது தட்சிணாமூர்த்தி. 3வது திருத்தலம் ரொம்ப விசேஷமாக. அந்த ஜலநாராயணேஸ்வரர் கோயிலில் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்காங்க, வேறு லெவல் அப்படின்ட்டு. குழந்தை இல்லாதவங்களாம் கூட வேண்டின்னு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கோயில் மீட் பண்ணலாம். வீராஞ்சநேயர் கோயில், வீராஞ்சநேயர் கோயில்.
போங்க போங்க. புட்லூர் அம்மன். புட்லூர் அம்மன் கோவில் இருக்கும் கடைகள். இங்கே தான் வந்து எலுமிச்சை மாலை சுற்றி போடுவாங்க. எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் நட சாத்த மாட்டாங்க. கூட்டமும் அதிகமாக இருக்கும். முன்னாடி ஆட்சி கட்டின்னு இருக்காங்க. புட்லூர் அம்மன் ஆலயம் மிக சிறப்பான ஆலயம். அங்காள பரமேஸ்வரி அம்மன். நீங்கள் என்ன கஷ்டத்தோடு வந்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். என் தாய் பூங்காவனத்தம்மா அங்காள பரமேஸ்வரி கிட்ட நீங்கள் வேண்டுதல் கோரிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். அவர் நிறைய தொட்டில் கட்டியிருக்காங்க. பூங்காவனத்தம்மன் கோவில் வந்து எப்போவுமே ஆலயத்தை கருவறையெல்லாம் எடுக்கக்கூடாது. அதனால் நான் வெளியே ஓப்பனில் மட்டும் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ஆட்சிலாம் புதுசாக கட்டினிருக்காங்க. புதுசாக கட்டுறாங்க. வாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் தீர்ந்துடும். அங்காள பரமேஸ்வரி மிக சிறப்பான தாய். சாமி சரணம். இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பூங்காவனத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி. அதாவது புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இங்கே புட்லூருக்கு வரணும். இந்த அம்மன்கிட்ட ராமாபுரம் சொல்லுவாங்க. பூங்காவனத்தம்மன் பேர் அங்காள பரமேஸ்வரி. மிக சிறப்பான சக்தி வாய்ந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அம்மன் சாமி. குழந்தை இல்லாதவங்க, கஷ்டம், நிறைய துன்பத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 வாரத்துலேயும் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் முடியும். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து அந்த அம்மாக்கிட்ட ஆம்பளை அம்மா வீட்டில் 2 பேரும் ஆணும் பெண்ணும் 2 பேரும் வரணும். வந்து அம்மாக்கிட்ட எலுமிச்சை பழம் வாங்கி மடியில் வச்சு அவங்க பூஜை பண்ணி தருவாங்க. அந்த பழத்தை வாங்கி இங்கே ஆலயத்திலே உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வாரம் வந்துட்டுங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி இந்த புட்லூர் அம்மா கண்டிப்பாக அங்காள பரமேஸ்வரி நிச்சயமாக தருவாங்க. அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து குழந்தை இல்லாத வேண்டுதல் வச்சு நிறைய வந்து இங்கே குழந்தையோடு வந்து வளம் வராங்க வருஷம் முடிஞ்சு. அதேமாரி சீமந்தமும் இங்கே நடத்துகிறாங்க. இது நடக்குது. என்னுடைய விஷயத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்து நாங்கள் வந்து அம்மாக்கிட்ட எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. மனப்பூர்வமாக கரெக்டான முறையில் நம்பிக்கையோடு வந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். புட்லூர் அம்மன் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாங்கள் பயணம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கோவில். ஃபஸ்ட்டில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர், 2வது வந்து ஜலநாராயணர், 3வது வந்து தட்சிணாமூர்த்தி, 4வது வீர ஆஞ்சநேயர். இப்படி பல்வேறு கோயில்கள். 5வது புட்லூர் அம்மன். மிக சிறப்பான சக்தி வாய்ந்த கோயில்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆட்டோவில் வந்தீங்கன்னாக்கா 300 ரூபா 350 ரூபா கேட்பாங்க இந்த 5 கோயிலை காட்டுறதுக்கு. ஒரு 1 ஹவரில் பார்த்துடலாம். காலையிலே வந்தீங்கன்னாக்கா காலையில் 5 மணிக்கு நடத்துறது மதியம் 11:30 மணிக்கு மூடிடுவாங்க. 4 மணிலேருந்து நைட் 8 மணி வரையில். இதுக்குள்ளே நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாமி சரணம்.